இந்த தண்ணீர் வேற. இது சகல விதமான வைட்டமின்களும், சகல விதமான ஸ்தோத்திரம் மினரல்களும், சகல விதமான ஸ்தோத்திரம் போசாக்குகளும் நிறைந்த அந்த தண்ணீர் உன்னை தெளிவாக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மேம் 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 அப்படின்னு சொல்லலாம். அது மேம் அப்படின்னு சொன்னால் அந்த வேத வசனத்தின் மேல் நமக்கு இருக்கிறதான அந்த தாகம், அந்த வாஞ்சை. இந்த மேம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தமே என்னென்னா, அது வேவ் மாதிரி வருமா, அந்த அலை மாதிரி காட்டப்படுமா. அதனுடைய அர்த்தம் என்னென்னா தண்ணீர், தண்ணீர். அப்போ வேத வசனம் தாகம் தீர்க்கும் தண்ணீரை போல. நம்ம தண்ணீர் ரொம்ப அவசியம். இன்றைக்கி மனுஷன் சந்திரனுக்கு போகிறான், அப்போ எங்கெங்கேயோ பல விதமான செவ்வாய் கிரகத்துக்கு போகிறான், பல இடங்களுக்கு தேடி போகிறான். அவனுடைய ஆசையெல்லாம் தண்ணி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுல தான் இந்த 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 தாகம், இந்த வாஞ்சை, இந்த ஆர்வம், இந்த ஆராய்ச்சி எல்லாம். தண்ணி எங்கே கிடைக்கும், அது தண்ணியை எப்படி உண்டாக்க முடியும், இதுதான் இவனுடைய ஆசை. தண்ணீர் ஏன்னா தண்ணீர் அத்தனை அவசியமான ஒன்று, நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று தண்ணீர். அப்போ அந்த தண்ணீர் மேலே நம்ம எப்படி தாகமாக இருக்கிறேனோ, முது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், தாகமாக இருக்கிறேன். அந்த வார்த்தை எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, முது வேதத்தில் நான் எவ்வளவு தாகமாக இருக்கிறேன். தண்ணி தாகமாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வெயிலில் அப்படி நல்லா வந்தோன்னா தான் குடிக்க தாங்கலைன்னு. தாகம் தாகம் சொல்லிட்டு நாள் முழுதும் அது என் தியானம். நம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேங்கிறது அடுத்த அது பதிலாக தாகமாக இருக்கிறேன். இந்த அர்த்தத்தின்படி எவ்வளோ என் தியானம் என்னுடைய வாழ்நாளெல்லாம் என் வாழ்க்கையின் தியானம். சொல்லுங்கள், நான் தாகமாக இருக்கிறேன். வசனம் என் தியானமாக இருக்குது. உங்களுடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களின் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறேன். சத்துருக்களை காட்டில் அதிக ஞானம் உள்ளவர் ஆக்குறார் ஆண்டவர். ஏன்னா இந்த தண்ணீர் நம்மை பலப்படுத்துகிறது. இந்த தண்ணீரில் ஆண்டவர் எல்லா விதமான இதையும் வச்சிருக்கிறார், சகல விதமான ஆசீர்வாதங்களையும் அங்கே வச்சிருக்கிறார். கற்பனை கை கொண்டு என்னை சத்துருக்களின் அதிக ஞானம். அப்போ வேத வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ஆண்டவர் அத்தனை ஒன்று ஞானமாக்குவார். அந்த அந்த தண்ணீர் மினரல் வாட்டரை விட மேன்மையானது. அந்த தண்ணீரை குடிச்சிட்டே வாழலாம். அந்த தண்ணீருக்குள்ளே A to Z வைட்டமின் அங்கே இருக்குது, A to Z மினரல்ஸ் அங்கே இருக்குது. ஸ்தோத்திரம். வியாதியே வராது, ஸ்தோத்திரம். எந்த டெஃபிஷியன்சியும் வராது, எந்த குறைபாடு, ரத்தத்தில் குறைபாடு வராது. அது வேத வசனம். அது 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 என்ரிச்டு வித் வைட்டமின்ஸ், என்ரிச்டு வித் ப்ரோட்டீன்ஸ், என்ரிச்டு வித் மினரல்ஸ். அது வேத வசனம் நமக்கு என்ரிச்டு வித் பவர். அந்த வசனம் நமக்கு பெரிய பலனார். அப்போ அது ஞானத்தை கொடுக்குது. அவர் என்றைக்கு என்னோடே இருக்குதா பிரதர்? அதனால தான் சிலர்கள் பைபிளை எப்பவும் கையிலேயே வச்சுருப்பாங்க இந்த வசனத்தின்படி. ஏன்னா அந்த வசனம் நம்ம சத்துருக்களை விட நம்ம மேலே அவனை பயங்கரமான சூழ்ச்சிகளெல்லாம் செஞ்சு சதி அவன் ரொம்ப ஞானமாக நமக்கு விரோதமாக கிரியை செய்யணும்னு நினச்சாலும், அவன் தந்திரங்களெல்லாம் பயன்படுத்தினாலும் கர்த்தர் உங்களுக்கு சோத்திரம் அதன் தந்திரங்களை முறியடிக்கிற மகா தந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் சொல்கிறாரு 99 நம்முடைய சாட்சிகளின் தியானமாக இருக்கிறபடியா என்னை போதித்துள்ள எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன்.
நீங்கள் எல்லாருலேயும் அறிவுள்ளவர்களாக இருக்கணுமா? உங்கள் டீச்சரை விட நீங்கள் அறிவுள்ளவங்களாக இருப்பீங்க. எப்போ தெரியுமா? வேத வசனத்தை தியானம். ஏன்னா அது மேலே அவ்வளோ தாகமாக இருங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், காலகாலத்தில் பைபிள் எடுத்து உட்காந்துட்ருப்பீங்க. ஏன்னா அது அது இது இந்த இந்த இது டெக்ஸ்ட் புக்கெல்லாம், இந்த பாட புத்தகங்களெல்லாம் அறிவை கொடுக்கும், வேத வசனம் ஞானத்தை கொடுக்கும். அறிவுள்ளவனாக இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால். எப்படி கை கொண்டிருக்கிறேன்? ஒரு தண்ணீரை குடிப்பதற்கு ஆவலாய். இன்னொரு சொன்ன, மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல நான் உங்களுடைய வசனத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கிறேன். அப்படி நம்ம வசனத்தை எப்படி நடந்து அதை கை கொண்டீங்கன்னா முதியோரில் பார்க்கிற ஞானம் உள்ளணும். உங்களை விட சீனியர்ஸை விட நீங்கள் ஞானமாக இருப்பீங்க. வசனத்தை கை கொள்ளுங்க. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கு கால்களை விளக்குறேன். இதுவாக முக்கியமான தீர்மானம். இந்த 101ஆம் சங்கீதம் முக்கியமான தீர்மானம். வசனத்தை காத்து நடக்கணும்னா பொல்லாத வழிகளுக்கு உன் காலை விளக்கு. பொல்லாத வழியில் நடந்துக்கிட்டு வசனத்தை கடைபிடிக்கவே முடியாது. அப்போ நல்ல வழிகளில் நடங்க, நல்லோர் வழிகளில் நடங்க. பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்கிறார், நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால். முந்தின வசனம், முந்தின பங்கு பார்க்குறோம்ல, 11 வாசிக்கும் போது அவர் நமக்கு ஒரு 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 மேய்ப்பராக நம்ம அவர் நம்ம போதிக்கிறார். வசனத்தை கையில் வச்சுட்டு உட்காருமா, கர்த்தர் உன்னோட போதிப்பார். கையில் வச்சுட்டு வசனத்தை கையில் வச்சுட்டு உட்காரு மகனே, உட்காரு மகளே, கர்த்தரோட போதிப்பார். அந்த நியாயங்களை விட்டு விலகாத. அவர் 103 சொல்கிறார், உங்களுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளோ இன்பமானவை. அதனால தான் அறிக்கையிடு, மனப்பாடம் பண்ணி அடிக்கடி வார்த்தைகளை, எத்தனை வசனம் உனக்கு தெரியுமோ அதுகள் எல்லாத்தையும் அப்பப்போ என்ன செய்யணும், வாயில் சொல்லு. வசனத்தை வாயில் சொல்லு. வாய்க்கு இனிமையாக இருக்கும், வாய்க்கு தேனாக இருக்கும். வசனத்தை சொல்லு, மனப்பாடமாக வசனத்தை சொல்லிகிட்டே இருங்க. ஜெபம்னு வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஜெபங்கிற ஒன்றுமே இல்லை. ஒரு அனுபவம் திடீர்னு பதிவு செய்துட்டு இருக்கும்போது ஒரு அனுபவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் பல வருடங்களுக்கு முன்னதாக ஒரு ஊரில் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அந்த சகோதரியுடையதான வேலை என்னென்னா, ஹோட்டலில் பாத்திரம் கழுவுற வேலை. காலையில் 4 மணிக்கு போன அம்மா ராத்திரி 11 மணி வரைக்கும் பாத்திரங்களை கழுவுறதும் சமையல் பண்ணுறதும். அந்த பெரிய ஹோட்டல், ரொம்ப அதிகமான வியாபாரம் நடக்கிற ஹோட்டல். அந்த தட்டுகள் எல்லாம் கழுவுறதும், பாத்திரங்களை கழுவுறதும். காலை சாப்பாட்டுக்கு, மத்தியான சாப்பாட்டுக்கு, இரவுக்கு அந்த வேலை தான். அது சொல்லுது, நான் எப்பவும் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஐயா, நான் அந்த பாத்திரம் கழுவும் போதெல்லாம் 23ஆம் சங்கீதத்தை ஒரு 10-15 தடவை சொல்லிடுவேன். 91ஆம் சங்கீதத்தை நான் சொல்லிவிடுவேன். 1ஆம் சங்கீதத்தை சொல்லிவிடுவேன். ஸ்தோத்திரம். 121ஆம் சங்கீதம். இன்றைக்கும் அந்த அம்மா சொன்னதை நான் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அந்த அம்மா சொல்லுவேன், அவ்வளோ நான் மனப்பாடம் பண்ணிவிடுவேன். ஐயா, மனப்பாடம் பண்ணிவிடுவேன். இவ்வளோத்துக்கு அவங்க குடும்பத்தில் யார் ரட்சிக்கப்படல, இந்த அம்மா ஒன்று தான். வசனத்தை நீ சொல்லு, அது உனக்கு ஆதரவு, அது உனக்கு ஆறுதல், அது உனக்கு இனிமை, அது உனக்கு தாகம் தீர்க்கும். தாகம் தீர்க்குது. வசனம் ஒன்று தான் தாகத்தை தீர்க்கும், வேற எதுவும் தாகத்தை தீர்க்காது. இளநீ தண்ணியோ, எலுமிச்சம்பழம் தண்ணியோ, வேற மினரல் வாட்டரோ எதுவும் உண்டிய ஆன்மீக தாகத்தை தீர்க்காது. உன் ஆன்மீக தாகத்தை, உன் ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கிற வேத வசனத்தை படிங்க. அதுதான் தேனு, அது உனக்கு சுகம். அப்படி சொல்கிற கட்டளைகளாக நான் உணர்வடைந்தேன். தேன் பார்த்தீங்கன்னா, தேன் ஒரு இடத்துல யோனத்தான் சொல்கிறா, தேனை நான் வாயில் வச்சதுனால கண்ணு தெரிஞ்சுதுன்னு. தேன் உன் கண்களை தெளிவாக்கும். தேன் மறைபொருள்கள் உன் கண்களுக்கு காட்டும். வேத வசனத்தை வாசிக்கும்போது மறைபொருள்கள் வெளியரங்கமாகும். வேத வசனத்தை நீ தியானிக்கும் போது உனக்கு பின்னால் இருக்கிறதான சதிகளை நீ அடையாளம் கண்டு கொள்ளுவாய். அதனால் எல்லா பொய் வழிகளையும் வெறுத்துடு. டோன்ட் கோ ஃபார் அசுத்தமான வழிகளை நீ போகாத. அந்த குறுக்கு வழியை நீ நாடாத. பொய் வழிகளை வெறுத்துடு. வேத வசன வழிகளிலேயே தொடர்ந்து நட. ஒருவேளை உடனடியான பலன் உனக்கு கிடைக்காவிட்டாலும் வேத வசனத்தின் வழிகளிலேயே தொடர்ந்து நட. பரிசுத்த வழியிலேயே நீ நட. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்தை மட்டும், தாகம், தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு கூட எத்தனையோ நாள் வாழலாம் அப்படிங்கிறாங்க. அந்த தண்ணீர் அது மட்டும் இல்லை, இந்த தண்ணீர் வேற. இது சகல விதமான வைட்டமின்களும், சகல விதமான ஸ்தோத்திரம் மினரல்களும், சகல விதமான ஸ்தோத்திரம் போசாக்குகளும் நிறைந்த அந்த தண்ணீர்
உன்னை தெளிவாக்கு. எத்தனை நாள் ஒரு சோறு தண்ணி திங்காமல் அந்த குளுக்கோஸ் பாட்டிலிருந்து வர்றதான அந்த தண்ணீரை குடித்து அவன் எத்தனை நாள் உயிரோடு இருக்கிறான் பார்த்தீங்களா? அவனை சோறாக சாப்பிட்றான், அவன் பச்சை தண்ணியும் குடிக்கிறது இல்லை, சோறும் திங்கிறது இல்லை. ஆனால் அந்த குளுக்கோஸ் வாட்டரில் அவன் பிழைக்கிறான் பார்த்தீங்களா? அந்த குளுக்கோஸ் வாட்டரை விட, சலைன் வாட்டரை விட, குளுக்கோஸ் வாட்டரை விட, அந்த தண்ணீரை விட, குளுக்கோஸ் தண்ணியை விட வேத வசனம் ஒன்று போதும். உங்கள் வசனம் ஒன்று போதும், என் வாழ்நாள் எல்லாம் வாழ்வேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. 119வது சங்கீதத்தில் 13வது பாகம். நம்முடைய வேத வசனம், தேவனுடைய வேத வசனம் இவர் எப்படி மாற்றுது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார், சாட்சியாக சொல்லுகிறார். வேத வசனத்தை அதிகமாக பிரியமாக இருக்கிறதுனால, நாள் முழுவதும் தியானிக்கிறதுனால சத்ருக்களை காட்டிலும் அவர் என்ன செய்கிறாராம்? அறிவுள்ளவராக இருக்கிறாராம். முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவராக இருக்கிறாராம். ஆமீன். அடுத்ததாக எல்லா ஜனங்களை பார்க்கிலும் ஆமீன் அது காத்து நடக்கிறதுனால பொல்லாத வழிகளுக்கு அவர் தங்களை என்ன செய்கிறார்? தன்னை நீங்களாக்கி காத்து கொள்ளுகிறாராம். ஆமீன். அடுத்ததாக அவருடையதான வார்த்தைகள் விட்டு விலகாமல் அவருடைய வார்த்தையிலே இருக்கிறதுனால அவைகள் எப்படி இருக்குதான்? சங்கீதக்காரனுக்கு இனிமையாக இருக்கிறதா, நாவுக்கு இனிமையாக இருக்கிறதா. அடுத்ததாக வாய்க்கு அது தேனிலும் மதுரமாக இருக்கிறதா. ஆகையினால அது கட்டளைகளால் என்ன செய்யுங்க? உணர்வடைங்க பண்ணுங்க. நான் இப்படி வேத வசனத்தை நான் காத்து நடக்கிறதுனால நான் பொய் வழிகளுக்கு நான் என்ன செய்கிறேன்? நீங்களாகி காத்துக்கொள்கிறேன். இந்த இப்படிப்பட்டதான வேத வசனம், விலையேறப்பட்ட அந்த வேத வசனத்தை தியானிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கும் கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா. இந்த நாளில் நாங்கள் அநேக நேரத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, எல்லாரையும் காட்டிலும் நாங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம்ப்பா. இந்த வேத வசனத்தை அதிகமாய் தியானித்து நாங்கள் கர்த்தாவே அப்பா சத்துருக்களை காட்டிலும் ஞானமுள்ளவர்களாக இருக்கணும், முதியோர்களை காட்டிலும் அப்பா நாங்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்கணும். அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு போதிக்கிற எல்லாரையும் காட்டிலும் நாங்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்கணும். ஆமேன். அப்பா நம்முடைய வசனத்தை நாங்கள் காத்து நடக்கிறதுனால அப்பா எல்லா தீமைகளுக்கும் எங்களை நீ விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறீரப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர். நம்முடைய நியாயங்கள் ஆமேன் அப்பா நாங்கள் காத்து நடக்கிறதுனால அவைகள் எங்களுக்கு அப்பா வாய்க்கு இனிமையாக இருக்குதுப்பா. ஆமாம், எங்களுடைய நாக்குக்கு இனிமையாக இருக்கிறது, எங்களுடைய வாயில் அது தேனை போல ஆமேனப்பா ஸ்தோத்திரத்தை விட்டாத இன்பத்தை தருகிறபடியால் நன்றி. இப்படிப்பட்டதான வேத வசனத்துக்கு நாங்கள் காத்திருக்கவும், வேத வசனத்தில் நடக்கவும், வேத வசனத்தை படிக்கவும், வேத வசனத்தை தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.